எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணத்தையே பேசி முடிச்சிட்டீங்க பாருங்க. அத்தை, அது ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிக்கிற மாதிரியா கல்யாணம் நடக்க போகுது? பாக்கிய போய் எல்லாத்தையும் ரகசியமா பேசிட்டு வந்துட்டா. எனக்கு ஊருக்கு போறதுக்கே பக்கு பக்குன்னு இருக்கு. யார் யார் என்னென்ன கேட்பாங்களோ. அண்ணே போச்சு. நல்லா இருக்கீங்களா சம்பந்தியம்மா? இங்க இப்படி எல்லாம் நடக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன் நீங்களே சொல்லுங்க. செழியன் கல்யாணத்தை பத்தி நீங்களும் நானும் எவ்வளவு கனவு கண்டோம். கடைசியில எப்படி நடக்க போகுது பாருங்க. அத சொல்லுங்க. இந்த விஷயத்த பாக்யா சொன்னப்போ எனக்கு பக்குன்னு இருந்தது. இப்படி ஒரு கல்யாணம் நம்ம வீட்ல நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. பாட்டி, முதல்ல போய் நல்ல இடமா பார்த்து உட்காருங்க. ஆளுங்க வேற நிறைய இருக்காங்க. அப்புறம் ஜன்னல் ஓரமா உங்களுக்கு இடமே கிடைக்காது. ஆமாமா, எனக்கு வேற எங்கேயாவது உட்காந்தா காத்தே வராது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல்ல போய் நல்ல இடமா பார்த்து உட்காருங்க. இதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். சரி சமந்தி, நீங்க வாங்க. பாட்டி பாட்டி, நான் தான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேனே, நீங்க போங்க. சரிப்பா. பாப்பா வா போலாம். அத்தை வாங்க. வரேன்பா போ. பாத்து இருங்க பாட்டி. செடியா, அத்தை அம்மாலாம் எங்கடா? அம்மா இப்பதாம்மா வண்டிக்கு போறாங்க. ஓ சரி சரி. ஹாப்பியாடா? ம். பார்க்கவே நல்லா இருக்கு. பாக்யா, ஆ? எல்லாரும் ரெடி தானே? கிளம்பலாமா? கிளம்பலாங்க. ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அர்ச்சனை கொடுத்துருந்தேன். திருநீர் பூசி நல்லா இருயா, நல்லா இருமா. இதுக்கப்புறம் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியலப்பா. ஏன் தாத்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எப்பவும் இந்த வீட்டு பையனா ஒரே மாதிரி தான் இருப்பேன். இருந்தா சரிதான்ப்பா. நீயாவது நாங்க பாக்குற பொண்ண கல்யாணம் பண்றா. நல்லா இருயா. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க எல்லாரும் கிளம்பலாம். ஓகே. பாக்யா, எல்லாம் எடுத்தாச்சுல? வேற ஒண்ணும் இல்லையே? இல்லங்க. அம்மா இங்க? 2 பாட்டியும் அத்தை பாப்பா எல்லாரும் வண்டியில ஏறிட்டாங்க. நம்ம கிளம்பலாம் வாங்க. அப்பா பாப்பா பாப்பா விடுங்க விடுங்க விடுங்க, நான் எடுத்துட்டு வரேன் வாங்க. ஏய், அப்பா, என்ன சரியா? அம்மாவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலனா இந்த கல்யாணம் இது வரைக்கும் வந்திருக்காதுப்பா. தேங்க்ஸ்பா. உன் இடத்துல ஒரு காலத்துல நானும் இருந்திருக்கேன் சரியா? அந்த வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா போலாம். என்னைய விட்டுட்டு போயிடாதீங்க. ஏய் செல்வி, உள்ள அந்த கேஸ் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டியா? எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேங்கய்யா. சரிம்மா, அந்த சாவி எடுத்து வந்துரு. சரிங்கய்யா. அம்மாடி பாக்கியா, வாமா போலாம்.
அக்கா போலாமா? அக்கா என்னக்கா கிளம்புற நேரத்துல கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்க? ஒன்னுல்லடி, ஆனந்த கண்ணீர் தான். சரி வா. சரி போலாம். போக்கா. வா. வீடு வந்துருச்சு, வாங்க எல்லாரும். வாங்க வாங்க. அப்பா எவ்வளவு நாளாச்சு. என்ன ஈஸ்வரி, பல மாசம் ஆச்சு வந்து. ஏங்க, உங்க தம்பி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தாரு. வீடெல்லாம் தூசி படிஞ்சு கிடக்கு. தூசியா? மா, சித்தப்பா வீட்டை சரி பண்ணி எல்லாத்தையும் சுத்தமா தானே வச்சிருக்காரு. மாமா எங்க காணோம்? அவன் கல்யாண வேலை மண்டப வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கான்லம்மா. நம்ம சீக்கிரமா கல்யாணத்தை வச்சுக்கிட்டோம். அவன் தானே எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். இப்ப கூட ஏதோ சமயக்காரனை பார்க்க போறேன்னு ஃபோன் பண்ணி சொன்னானே. மா, ம்? என் ரூம் எங்கம்மா இருக்கு? இனியா, இங்க நிறைய ரூம்லாம் இல்லம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்க டாடி. அவங்க கிளம்பிட்டாங்களா? சரியா? ஆ, கிளம்பிருப்பாங்கப்பா. அநேகமா வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ ஆமா, அவங்க எங்க தங்க போறாங்க? மா, பக்கத்துல ஆர்ஆர் லாட்ஜ்ல ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேம்மா, அங்கதான் ஸ்டே பண்ண போறாங்க. எழில், அப்பா. அவங்கள போய் ரிசீவ் பண்ணி தங்க வச்சுட்டு வந்துரு. ஓகே? சரிப்பா. ஏன் இவன் போய் கூட்டிட்டு வந்து விடணும்? ஏன் அவங்களா போய் தங்கிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு இந்த ஊரெல்லாம் தெரியாதுல்ல அத்தை. அதான் இருக்காளே உன் வருங்கால மருமக. உலகத்துல இருக்கிற எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியுமே. ஈஸ்வரி, கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. அந்த பொண்ணு கூட தான் செல்லியனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இனியும் தப்பா பேசினா எப்படி? அப்பா, நான் கூட்டிட்டு போய் அவங்கள தங்க வச்சிடறேன்ப்பா. சரி எழில். இங்க பாருங்க, நம்ம வந்த விஷயம் தெரிஞ்சா ஊர்ல இருக்கிற எல்லாரும் வருவாங்க. ஏன் இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றீங்க, ஏன் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லல, அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்பாங்க. உங்க சித்தப்பா வேற என்னத்த சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியல. இத பாருங்க, யார்கிட்டயும் எந்த பதிலும் நீங்க சொல்லக்கூடாது. யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க யாருமே வாய் திறக்க கூடாது. முக்கியமா செழி ஏன் லவ் மேரேஜ் பண்றான், வேற மதத்து பொண்ண கல்யாணம் பண்றான் அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. சென்னையிலன்னா சரி, ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது. அதனால யார் வந்து கேட்டாலும் ஏதோ ஜாதகப்படி கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேல யாராவது கேட்டா என்கிட்ட கேட்க சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன். சரி, எல்லாரும் பேக் எடுத்துட்டு போய் ரூம்ல செட்டில் ஆகுங்க. அம்மா, ரேகா எங்க? புள்ள பாத்ரூம் போகணும்னு சொன்னாமா, உள்ள கூட்டிட்டு போயிருக்கா. ஓ சரி, போலாம். வாங்க பாட்டி. அக்கா, நான் இதை இங்க வச்சுட்டு வரேன். சரி, வச்சுட்டு வா.
கோபி, பயமா இருக்குடா. இப்பதான் ஊருக்குள்ள வந்திருக்கோம். இந்த ஊர்ல உள்ளவங்களெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமே. என்னென்ன கேட்க போறாங்களோ, என்ன ஆக போதோ. பாத்துக்கலாமா, கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம். இனி யார் பேசினா என்ன, கேட்டா என்ன, பாத்துக்கலாம். ஈஸ்வரி, பேசாம இருக்கிறியா? கோபி சொல்றதும் சரிதானே. கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு, நடக்க போகுது. தாத்தாவும் பாட்டியுமா மரியாதையா கலந்துக்கிறது தான் முறை. அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் கனவா நனவான்னு கூட தெரியல. கண்முழிச்சு எந்திரிச்சு உக்காந்தா செழிய நான் பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்லாம் தோணுச்சு. அதெல்லாம் வெறும் கனவு தான், எதுவும் நடக்க போறது இல்ல. மா விடுங்கம்மா, காலம் மாறி போச்சு. நான் நீங்க சொன்னதை கேட்டேன். அதே மாதிரி செடியனும் கேட்பான்னு நினைச்சோம். ஆனா அவன் கேட்கல. அவன் அவனுக்கு தேவையானதை பிடிவாதமா போராடி வாங்கிட்டான். போதும் கோபி, நான் ஏதாவது பேசினா பதிலுக்கு நீ ஏதாவது பேசுவ. அதனால தான் இந்த கல்யாண விஷயத்துல நான் எதுவும் பேசாம இருக்கேன். ஆமா, நீ விரும்பின பொண்ண வேண்டான்னு நாங்க சொன்னோம்தான். அதுக்காக பாக்கியாவ கட்டுன்னு சொன்னது நான் கிடையாது, அது உங்க அப்பா. அதுல உனக்கு ஏதாவது வருத்தம் இருந்தா அத உன் அப்பா கிட்டே பேசிக்கோ. இந்நேரம் நீ ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா அவ ஒரு பக்கம் பிசினஸ், நீ ஒரு பக்கம் பிசினஸ்ன்னு போயிருப்பீங்க. வீட்டை கவனிக்க ஆள் இல்லாம போயிருக்கும். நீ பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்க? மா வேணாம் கோபி, அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பேசாத. அப்புறம் பேசுறதுக்கு எனக்கும் நிறைய இருக்கு. நீ அன்னைக்கே சொல்லிட்ட, என் பிள்ளைங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு. நானும் உங்க அம்மாவும் சந்தோஷமா இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறோம், அவ்வளவுதான். அப்பா, யார் என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கங்க. ஆனா எனக்கு தான் மனசுக்கு ஒப்பவே மாட்டேங்குது. படபடன்னு அடிச்சுக்குது. என்னெல்லாம் நடக்க போதோ. மா மா தோட்டத்துக்கு போயிட்டு வரலாமா? அம்மாட்ட சொல்லிடு. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிரு. சரிக்கா, செஞ்சிடறேன். செழியா, எழில், நீங்க 2 பேரும் மேல வலது பக்கமா இருக்கிற ரூமை எடுத்துக்கிறீங்களா? அம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா? நாங்க அப்படியே இங்க எங்கேயாவது செட்டில் ஆயிக்கிறோம். என்ன தம்பி, நீங்க மாப்பிள்ள இல்ல? ஓ, மாப்பிள்ளைக்குன்னு தனி ரூம் வேண்டாமா? இவன் மாப்பிள்ள சரி, என்ன அந்த வேலை செய் இந்த வேலை செய்யின்னு தூங்கவே விட மாட்டீங்க, அதானே? எனக்கு எதுக்கு ரூமு? அம்மா, ஆ? இந்த நிமிஷம் இப்ப நடக்கிற வரைக்கும் என்னால நம்பவே முடியலமா. இதெல்லாம் நமக்கு தான் நடக்குதான்னு தோணுது. சத்தியமா ஒரு கட்டத்துல எனக்கு ஜெனியோட கல்யாணமே ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீ இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காது. எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டமா. முதல்ல நம்ம வீட்ல பேசி, அப்புறம் ஜெனி வீட்ல பேசி, கடைசியா அவளுக்கு வாக்கு கொடுத்து, இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்குதுன்னா அது உன்னாலதாமா, உன்னால மட்டும்தான். தேங்க்ஸ்மா. நம்பாதம்மா, செழியன் வேற பயங்கரமா ஐஸ் வைக்கிறான். இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சதுன்னு வை, உன்னை கண்டுக்கவே மாட்டான். டேய், இவன் கண்டுக்கலனா பரவாயில்ல, விடுறா. இவனுக்காக நான் எதையும் செய்ய மாட்டேனா என்ன? நீ கஷ்டப்பட்டாலும் சரி, இவன் கஷ்டப்பட்டாலும் சரி, எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். என் மனசு தாங்காது. அம்மா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்கிட்ட அவ்வளவா பேசக்கூட மாட்டேன். எழிலாவது உன் கூட உட்காந்து பேசுவான். நான் பேசவும் மாட்டேன்.
உன்னை கண்டுக்கவும் மாட்டேன். உனக்கு ஏதாவது வேணுமான்னு கூட நான் கேட்க மாட்டேன். ஆனா நீ பாரு, எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. இன்னும் சொல்றதுக்கு ஏதாவது இருக்காப்பா? ம்? போடா போ. நீங்கெல்லாம் எனக்கு ஏதாவது செய்வீங்கன்னு நினைச்சாடா நான் இதெல்லாம் செய்றேன்? எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நீ நினைச்சபடி ஜெனியோட உனக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க. போப்பா, போய் ரெஸ்ட் எடு. அம்மா, பின்னாடி நானும் இந்த மாதிரி லவ் அப்ளிகேஷனோட வருவேன். எனக்கு மட்டும் முடியாதுன்னு சொல்லி பாரு. முதல்ல ஏதோ சினிமா பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தல, அத பண்ணு. அப்புறமா இந்த கல்யாண பேச்செல்லாம் பேசிக்கலாம். அம்மா, லவ் பண்ணிட்டு கூட சாதிக்கலாமா? என்ன சொன்ன? லவ் பண்ணா அந்த பொண்ணே எனக்கு மோட்டிவேட் பண்ணும். ம், நீ வேணா பாரேன், லவ் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து காட்டுறேன். என்ன? என்னடா என்ன சொன்ன? அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். என்னது? லவ் பண்ணுவியாடா? லவ் பண்ணுவியா? லவ் பண்ணுவியா? லவ் பண்ணுவியாடா? லவ் பண்ணுவியா? லவ் பண்ணுவியா? அம்மா, லவ் பண்ணுவியா? விளையாட்டுக்கு சொன்னம்மா. என்ன பேச்சு பேசுற? நீ சீரியஸா எடுத்துக்காதம்மா, நான் விளையாட்டுக்கு தான்மா சொன்னேன். ஐயோ, பாரு இவன் எப்படி பேசிட்டு போறான். லவ் பண்ணுவானாம்ல. அக்கா, எழில் தம்பி கண்டிப்பா செய்யும். ஏய், செலியன் தம்பி லவ் பண்ணும்னு வீட்ல யாராச்சும் நினைச்சு பார்த்தோமா? இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்துட்டு செலியன் தம்பியே லவ் பண்ணிடுச்சுன்னா எழில் தம்பி சும்மா இருக்குமா? கட்டாயமா லவ் பண்ணும் பாருக்கா. அடுத்து உனக்கு ஆப்பு எழில் தம்பி தான் வைக்கும். ஏய் சும்மா இருடி, இப்படி எல்லாம் பயமுறுத்தாத. இப்பதான் இந்த கல்யாணத்தை வீடு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்க. இன்னும் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள என்னென்ன ஆக போகுதோ பயமா இருக்குடி. இந்த பக்கம் அத்தனா, அந்த பக்கம் ஜெனியோட அப்பா. இவங்க இங்க முறுக்கிட்டு நின்னா அவரு அங்க முறுக்கிட்டு நிக்கிறாரு. எல்லாரையும் சமாளிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டேன்னு வையேன், அது தாண்டி பெரிய சக்சஸே. அது நடக்கிறதுக்குள்ள நான் எத்தனை வேலையை தாண்டணுமோ கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளே. சரி சரி, வா போலாம். என்னன்னு? அக்கா, என்ன? பாட்டி, எதுக்கு பாட்டி எல்லாரையும் வர சொன்னீங்க? இன்னும் எல்லாரும் வரலையே. அப்பாவும் தாத்தாவும் பக்கத்துல போயிருக்காங்க. எங்க உங்க மருமக? உள்ள தூங்கிட்டு இருக்கா சம்பந்தி. பாட்டி, சஸ்பென்ஸ் தாங்கல பாட்டி, என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இத பாருங்க, ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து கேட்பாங்க, எப்படி கல்யாணம் எல்லாம் கேட்பாங்க. எல்லாரும் நான் சொல்ற மாதிரி தான் சொல்லணும். ஜெனிஃபர்னு பேரெல்லாம் சொல்லக்கூடாது. பாட்டி, பேர் சொல்லாம எப்படி? இப்ப என்ன பத்திரிக்கை அடிச்சா கூப்பிட்டுருக்கோம்? இல்ல இல்ல, பேரெல்லாம் யாரும் கேட்க போறது இல்ல. நல்ல வசதியான இடமா, பொண்ணு பாக்கறதுக்கு நல்லா இருப்பாளா, படிச்சிருக்காளா, அத மட்டும்தான் அவங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீங்க யாரும் பேசக்கூடாது. எவ்வளவு துருவி துருவி கேட்டா கூட நீங்க பதில் சொல்லக்கூடாது. என்ன? சரியா? ஈஸ்வரியம்மா,
ஆ? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வந்து உட்காருங்க. ம். உட்காருங்க உட்காருங்க. சரியா இவங்க யாருன்னு தெரியுதா? அத்தை மாமா. வாங்க மாமா, வாங்க அத்தை. ஹாய் அத்தை. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். என்ன திடுதுப்புன்னு கல்யாணத்தை வச்சிட்டீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லல. நேத்து சுந்தரமூர்த்தி மாமா சொல்லவும் தான் எங்களுக்கே தெரியும். போன வாட்டி கோயிலுக்கு வந்தப்ப கூட செலியனுக்கு கல்யாணம் பண்றதா சொல்லவே இல்ல. அம்மா